ஒரு ஆள் வந்து நிற்கிறா கேட்டு அடிக்கிறது. என்னடா பால்ட்ட மூத்த பார்க்க பயமங்களுக்கு என்ன விளக்கம் அறியா? ஓண்ணா எது அது அப்புறம் வெட்டி போட்டேன்ல. நீங்க போங்க யூடியூப்ல விட்டா சரியா போல. நீங்க போட்டோ எடுத்து வீடியோ எல்லாருக்கும் போறாங்க. உங்களுக்கு யாருக்கு நீங்க கொடுத்தா எங்களுக்கு போறாங்க. நீங்க யூடியூப்ல விட்டா சரியா போல. அது வட்டியாச்சு தானே. வட்டியோட அடுத்த நாளே வட்டியாச்சு. எங்களுக்கு எதிராக எதிர்ப்புகள் வரும்போது நாங்கள் துவண்டு போகக்கூடாது. அதை எதிர்த்து நாங்கள் நடப்போடணும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அண்ட் வந்து அனுஷனுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நீங்கள் கிருஷ்ணா வந்து அனுஷனை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன நடந்த அக்கா மிக்கதான் என்னடா பயில ஒரு ஆள் கண்டுட்டு கோல் அடிச்சுட்டு போகிற இங்கே வந்துட்டாங்கன்ற மாதிரி பார்ப்போம் முண்டா என்ன நடக்கும். யாரையும் கூட்டிக்கிட்டு வர நீ எதுக்கும் பார்த்துக்கொள்ளு. சரி ஓ பிடிச்சி போட்டேன்னா அப்புறம் மறைச்சி தான் போட்டேன். ஒரு தரையும் தெரியும் இல்லை அது தெரியலையே. நான் ஒன்றும் தெரியும் இல்லை. பிறகு அதை வெட்டி போட்டேன். பின்னு அதான் பிறகு உங்கள்கிட்ட நான் சொரி சொன்னா இல்லை சொரி சொல்லி இப்போ சரி அதான் நான் உங்களுக்கு சொரி சொன்னா இல்லை நான் அதை போட்டதுக்கு கொத்துவனு சொல்லி வந்து நிற்கிறான்னு சொல்லி நான் ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன் தானே. ரெண்டே பாருங்க உண்மையிலே கொத்துற மாதிரி வந்து நிற்கிறான். கொஞ்சம் குடிக்கல போல குடிச்சிருந்தா கட்டும். சரி கிடக்கு கூட போத்துல அதுதான் பார்த்தி. $22,500 உங்களுக்கு மாதம் வருது. கோழி குடும்பம் போட்டு வந்து அதால் ஒரு 10,000 மாதம் உழைச்சா $32,500 3 பேருக்கு 4 பேருக்கு தாண்டி அப்புறம் என்ன எடுத்தோம். அந்த கத்தியும் இருக்கா வேறு விசாருக்கு வட்டி எறிஞ்சு விட்டு போகிறோம் கழுத்து இருக்கா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் திக்கமன்றத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது வந்து அந்த பிளேடால் வெட்டின அக்கான்ற உதவியை வந்துட்டு கொஞ்சம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதாவது போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அக்காவுக்கான ஒரு கோழிக்கூடு உண்டு. அப்போ அது செய்கிறதுக்கு வந்துட்டு 2,20,000 வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அது வந்து கொஞ்சம் கூட மாதிரி தெரியுது. அப்போ நான் வந்து அதை உங்களோட கையிலே விடுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படியே நாங்கள் அதை செய்வோம் அப்படின்ட்டு சொன்னப்போ வந்து நிறைய பேர் எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் கிருஷ்ணா நீங்கள் அதுக்குரிய அந்த மெட்டீரியல்ஸை வந்து நீங்களே வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி வந்து எழுதியிருந்தீங்க. ஓகே அப்போ நல்ல விஷயம், அதை நாங்கள் செய்யலாம் தான், இல்லையாண்டு இல்லை. ஆனால் இருந்தாலும் தற்சமயம் போகிற விலைகளோடு ஒப்பிடும்போது வந்துட்டு நார்மலாக எதை தொட்டாலுமே வந்துட்டு விலை தான் சரிதானே. அப்போ அந்த வகையில் வந்துட்டு உங்களோட விருப்பமே வந்து எங்களுடைய ஒரு செயலாக அமைய போகுது. அதாவது வந்துட்டு நாங்கள் அந்த மெட்டீரியல்ஸை வந்து நாங்களே வாங்கி கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக தளத்தில் போயிட்டு நாங்களே விலையை விசாரிக்க போகிறோம். அப்போ வந்துட்டு தெரியும் உண்மை பொய் எது. அதாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு அதாவது அந்த கோழிக்கூடு அடிக்க விலை கேட்டவங்க வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு சரியான கொஸ்டையாக வந்துட்டு கேட்டிருக்காங்க, அப்படி இல்லாட்டி வந்துட்டு கூட கேட்டிருக்காங்களா, இல்லாட்டி எங்களுக்கு வந்துட்டு குறைய கேட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு உண்மையை அறிகிறக்காண்டி இன்றைய தினம் வந்து நாங்கள் போக போகிறோம். அப்போ நான் அந்த அண்ணாவுக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தேன், அண்ணா நீங்கள் எனக்கு அந்த கோழிக்கூட்டுக்குரிய அந்த மெட்டீரியல்ஸை வந்து எனக்கு ஒருக்கா எழுதி அனுப்புங்கண்ணா ப்ளீஸ். நான் வந்து அது ஒருக்கா நான் வந்து அந்த திங்ஸை வந்துட்டு வாங்கி தாரேன், நீங்கள் ஒருக்கா உங்களோட கூலியை மட்டும் எடுங்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களோட விருப்பத்துக்குனாங்க நாங்கள் அதை செய்ய போகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் வாழ்வாதாரம் தேவை. சொன்ன மாட்டீங்க. காலையிலேயும் வந்து அந்த அக்கா எனக்கு மெசேஜ் போட்டிருந்தா, தம்பி இப்படி
செலவுக்கு கொஞ்சம் காசு காணாமல் போயிட்டுது, சாப்பாட்டுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அதால் நீங்கள் அண்டைய தந்த காசுலான ஒரு கொஞ்சம் எடுத்து சாமான் வாங்கினான் அப்படின்னு சொல்லி, அப்போ கண்டிப்பாக வாழ்வாதாரம் என்ற வந்து இந்த இடத்துல முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதால் வந்துட்டு நாங்கள் அதை தாமதிக்காமல் செஞ்சு கொடுக்கணும். நான் யோசித்து கொண்டு இருந்தேன் என்ன செய்கிறேன்ட்டு, ஆனால் வேறு வழி தெரியலை. ஏனெண்டா அக்காவுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கண் பார்வை ஃபுல்லாக தெரியாது, மற்ற கண் பார்வையை வந்துட்டு இப்போ மறைச்சி கொண்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்களால வந்துட்டு எது செய்யலுமோ அதை தான் நாங்கள் செஞ்சு கொடுக்க முடியும். பலரும் வந்து பலவிதமாக நிறைய விடயங்களை வந்துட்டு கதைக்கலாம், ஆனால் ஒரு ஃபீல்டு இறங்கி வேலை செய்கிறப்போ தான் வந்து அதுண்ட தன்மைகளை வந்துட்டு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் அக்காண்ட வீட்டை போயிட்டு அக்காவுக்கு ஜஸ்ட் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த திங்ஸை வந்துட்டு வாங்கி கொடுக்குறக்காண்டி போகிறோம். ஸோ அண்டே மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு ஹார்ட்வேர் கடையிலே வந்துட்டு அந்த சாமான் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருந்திருந்தால் சந்தோஷம். அது வந்துட்டு எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வில்லங்கமாக முடிய போகுது. இருந்தாலும் உங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் அதையுமே செய்ய தயாராக இருக்கோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் அந்த அண்ணா வந்துட்டு எழுதியிருக்கார், அதாவது வந்து சீமெந்து 6, 9 அடி தூணில் 2, 8 அடி தூணில் 2, அண்ட் வந்துட்டு கான்கிரீட் கல் வந்து 200, மண் வந்து ஒரு டிராக்டர், சல்லி கண்டகள் வந்துட்டு ஒரு லேம் மாஸ்டர், அப்புறம் வந்துட்டு மரங்கள் அண்ட் வந்துட்டு தகரம் 12, 25 ஆணி அண்ட் வந்துட்டு 1/2 கிலோ கம்பி என்ற மாதிரிலாம் எழுதியிருக்கார். ஸோ இதெல்லாம் வாங்க வேண்டிய இடங்கள் வந்துட்டு வேறு இடங்களாக வந்து அமைய போகுது. ஸோ உங்களுக்காண்டி நீங்கள் விரும்பினதுக்காண்டி நாங்கள் அதை செய்ய விரும்புகிறோம். ஏன்னு சொன்னால் மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் நாங்கள் நேர்மையாக இந்த காரியங்களை செய்கிறோம்ன்றதை உங்களுக்கு வெளிப்படுத்தணும்ன்றதான் முக்கியம். ஏன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுக்கு எதிராக எதிர்ப்புகள் வரும்போது நாங்கள் துவண்டு போகக்கூடாது, அதை எதிர்த்து நாங்கள் நடப்போடணும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அண்ட் வந்து அனுஷனுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க கிருஷ்ணா, வந்து அனுஷனை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைத்தனமாக வந்துட்டு நீங்கள் எழுதுறீங்க. அதை பார்க்கும்போது சரியான மனவர்த்தமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் நாங்கள் கைவிடவே இல்லை. எல்லாத்தையும் வீடியோவில் காட்டினா தான் நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்களா, யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் அதுக்கான ஒரு விளக்கம் எங்களுடைய மற்ற சேனலில் கூட கதைச்சிருக்கேன், அது நாளைக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை கூட பார்க்கலாம். வந்து முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் நான் சொல்லித்தான் அனுஷன் அந்த வீடியோவை வந்துட்டு போட்டவன் அந்த சேனலில். அவன் என்னவாக இருந்தாலும் அண்ணான்னு சொல்லி கேட்டு தான் செய்வான். இப்போ கூட நாங்கள் வந்துட்டு கதைச்சிட்டு தான் இருக்கோம் என்ன மாதிரி நிலைமைகள் போகுதுன்னு சொல்லி. அந்த மாதிரி கைவிடுற ஆக்கள் வந்து நாங்கள் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து யாருண்டே தெரியாது, ஒரு அம்மா சொன்ன ஒரு வசனத்துக்காண்டி வந்துட்டு போயிட்டு அவங்களோட சித்த வட்டியை செஞ்சு நாங்கள் வந்துட்டு எங்களுடைய கூட இருந்தவனை வந்துட்டு அப்படி கைவிட மாட்டோம். எங்களை பற்றி நன்கு அறிஞ்சீங்க, நீங்கள் அப்படி எழுத மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள், மேலதிகமான விளக்கம் நான் கதைச்சிருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் போயிட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நேற்று தினம் வீடியோவில் வந்து நான் அந்த கேப் போட்டிருந்தேன், சரி தானே. இப்போ அந்த கேப் போட்டை வந்துட்டு எழுதுகிறாங்க, எங்களுக்கு மேலே அக்கறை இருக்கக்கூடியவங்க வச்சு எழுதுகிறாங்க, தம்பியா வந்து உள்ளுக்கு வேத்துரு அப்பா தலைமையெல்லாம் குட்டுப்பட்டுரும் என்று வந்துட்டு நமக்கு வருத்தம் வந்துடும். ஸோ அதை வந்து கலட்டு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஓகே, அவங்களோட இதுக்கு வந்துட்டு நாங்கள் அதை கலட்டிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில பேர் வந்து எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால் இந்த கண்ணாடியை வந்து இப்படி இறக்கி விட்டா சொல்கிறாங்க வந்துட்டு இந்த கண்ணாடி உங்களுக்கு நல்லா இல்லை, கிழவன் மாதிரி இருக்குது, அதை கலட்டுங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து தொப்பியை போட்டால் சொல்கிறாங்க வந்துட்டு சைக்கோ மாதிரி இருக்குது, அதை கலட்டுங்க அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் வந்து என்னது தான் செஞ்சாலும் வந்து அந்த கழுத கதை மேத்தான் வந்து கடைசியில் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறோம். அப்போ எனக்கு மனசுக்கு எது பிடிச்சதோ அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி யோசித்தாலுமே இல்லை, எங்களை நலம் விரும்பக்கூடியவங்களுக்காண்டி நாங்கள் சில காரியங்களை செய்யணுமே அப்படின்றக்காண்டி ஓட வேண்டி இருக்குது. ஆனால் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எதைத்தான் செய்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமை வந்துட்டு உருவாகுது. அதை நினைச்சா கவலை. அந்த பாட்டு ஒன்றுக்கு தெரியுமா, நான் உப்பு விற்க போனால் மழை கொட்டுன்னு கொட்டுது, நான் பொறி விற்க போனால் கடும் புயல் காற்று வீசு அப்படின்ற மாதிரி. அப்போ நான் எதை செய்ய போனாலுமே வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க. சரி, எந்த ஒரு சந்தோஷத்தை கூட அதை செய்ய முடியலையே அப்படின்றப்ப வந்து கவலை தான். இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கும் மேலே அந்த தொப்பி வந்து கொஞ்சம் கூடாது. இப்போ நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் 1:58. நார்மலாக இந்த டைமுக்கு எல்லாருமே வந்து லஞ்ச் எடுத்திருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் சங்கானிலேருந்து ஒரு அண்ணா வந்துட்டு போனார். ஸோ அவரோட கதைச்சி அவர் அனுப்பி போட்டு இப்போ மறுபடியும் ஒரு 4 கோல் வந்தது ஆஸ்திரேலியா அப்புறம் ஃப்ரான்ஸ்லேருந்து. ஸோ அவங்களோட ஒரு 10-15 நிமிஷம் வந்து காய்ச்சி போட்டு இப்போ இந்த அக்கா அலுவல் பார்க்க வந்திருக்கோம். நான் நினைக்கல இதை பார்த்து போட்டு சாப்பிட்றப்ப இப்படி நேரம் 4-4:30 கடந்துடும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு வருமானம் தருது தான் யூடியூப், இல்லைன்னு சொல்ல, வருமானம் தருது இல்லைன்னு இல்லை. ஆனாலுமே நாங்கள் சில விஷயங்களில் கவனிக்காமல் தான் ஓடி திரிஞ்சு வந்து உதவிகள் செய்கிறோம். அப்படி செய்யும்போது வந்து ஒரு சில பேர்ட்ட கருத்துக்களை கேட்டால் மனசு கவலையாக இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி நாங்கள் ஓடுறோம் அப்படின்னு சொன்னால் காரணம் எங்களை ஆதரிக்கக்கூடிய உள்ளங்கள் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கன்றதான். ஸோ நீங்கள் கைவிட மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம், சரி தானே. நீங்கள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு வெளுக்கிடுவோம், சரி தானே. வெளுக்கிட்டு வந்துட்டு போவோம். ஸோ நான் மட்டும் இல்லை, தம்பியாக்களுமே வந்து இன்னும் சாப்பிடையில. காரணம் என்னென்னு சொன்னால் சாப்பிட்றக்குரிய டைம் வந்து சரியாக கிடைக்குது இல்லை, நேர காலத்துக்கு எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அக்னி கார் பூட்டியாக இருக்குல்லே,
கொண்டாங்க அவாவுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவாட்டாண்டே 1 லட்சம் ரூபா கொடுத்துனாங்கள அந்த காசை வாங்கிட்டு போவேன் ஹவிதாஸ். ஏன்டா அது நான் வந்து கோழி கூட்டுக்கண்டு தானே கொடுத்தது. அப்போ அதெல்லாம் வாங்கி நாங்களும் காசை போட்டு சாமான் எடுப்போம். ஆனால் நினைக்கிற மாதிரிக்கு இல்லைடாப்பா. இப்போ இதில் நாங்கள் மினக்கடை போகிறோம் சரி தானே. இப்போ நீ அவங்கள விட்டாலுமே கூட அவங்களும் அவ்வளோத்துக்கு பெரிய லாபம் வச்செல்லாம் செய்ய மாட்டாங்க. இது இறங்கி பார்த்தா தான் தெரியும். உண்மையிலே சரியான அலைச்சலும் கஷ்டமும். இப்போ ஒவ்வொரு சாமானுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். இனி விலைகள் கதைச்சி வாங்கணுன்றக்கு எங்களுக்கு பெருமளவில் லாபம் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு விருப்பத்துக்காண்டி அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுன்றபடியாக நாங்கள் அவங்களுக்காண்டி இருக்கா நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே இருக்கா இந்த தடிமன் போகுது இல்லைடா. அப்போ எத்தனை நாளாக கிடந்து கொக்கன்னு என்ன நீ எல்லா கடவுளையும் போயிட்டு இப்போ எல்லோரும் வீடியோவில் எடுக்கிறதுக்கு சம்மதிக்கவும் மாட்டாங்க. அப்போ அதுகள்லேயும் ஒரு சில பிணக்குகள் எல்லாம் பெறும். அப்போ அதைகளையும் தாண்டி நாங்கள் உங்களுக்கு காட்டணுமென்று சொன்னால் என்ன செய்கிறது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்குது. அப்போ லண்டனில் இருக்கிற எங்களோட தாசன் போய் ஒருத்தன் கேட்டானா நீங்கள் இப்படி உதவி செய்கிறீங்க, அப்போ நீங்கள் உதவி செஞ்சாக்களெல்லாம் இப்போ நல்லா இருக்கிறாங்களோன்னு சொல்லி. அப்போ உண்மையிலே வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோன்றது வந்து 2வது விஷயம். நாங்கள் உயிர் வாழும் காலம் வரைக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பிறருக்கு செய்யணும். ஒரு 100 பேருக்கு உதவி செய்கிறோம்னு சொன்னால் ஒரு 50 பேர் பிள்ளை கூட தான் செய்வாங்க. இல்லையன்று இல்லை, அது நோமல், அதுதான் மனித இயல்பு. அதுக்காண்டி நாங்கள் உதவி செய்யக்கூடிய மாதிரி இயலுமை இருக்கும்போது செய்யாமல் விடுற வந்து சரியான பிள்ளை. அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும் வரைக்கும் உண்மையிலேயே ஒரு தரம் உருப்படையலாம். அதுதான் உண்மை. நாங்கள் அக்கா நிற்கிற அவரியாடா இப்போ அடுத்த பிரச்சனை. ஐயோ இவருக்கு நீ விளங்கப்படுத்துகிற பெரிய கஷ்டமேடாப்பா. ஓ என்னடாப்பா கண்ணில் என்ன நடந்த அக்கா? மிக்கதான் என்னடாப்பா அதில் ஒரு ஆள் கண்டுட்டு அடிச்சுட்டு போகிற இங்கே வந்துட்டாங்கன்ற மாதிரி பார்ப்போம் முண்டா என்ன நடக்கும். யாரையும் கூட்டிக்கிட்டு வர நீ எதுக்கும் பார்த்துக்கொள்ளு சரியோ? யாருமே ஓடி வருவாங்க. இங்கே அக்கா என்னடா இந்த அப்பாவுக்கு? அப்பா அண்ணா அப்படியாக்கா அதை வேலை வாங்கிறது செய்தோன்னு எப்படி அதோடைய கிழிச்சு போட்டுதானே அம்மாலே என் கண்ணு கவுத்தி போட்டு மாதிரி. ஓ அந்த இவ்வளோ அந்த குத்தி அப்படியே டண்டா விளந்து போச்சு. அல்ல வாங்க. ஓ அது தைக்க கொண்டு போகிறேன்டா. இது நான் இதில் ஃபார்மசியில் அவசரத்துக்கு நீங்கள் அந்த காசில் அனுப்பி மாற்றிடாக்கண்ட 500 ரூபாக்கு மருந்து வண்டி இப்போ நான் வச்சு ஒட்டி கிடாக்கு. ஏன் நீங்கள் அதை கொண்டு தைச்சி விடல? இந்த சனிக்கிழமை நான் நிற்க இல்லை ஒன்று ஆஸ்பத்திரியில் கூட இந்த கூட இல்லை ப்ரைவேட்டாக கொண்டு காட்டிக்கலாமே அது காசு நாங்கள் அப்படி ஆவண்டு கிடாக்கண்ணா பார்க்க மாட்டேன். ஏன் இவருக்கு இந்த வேலை அது அந்த அலை வாங்க அந்த கூறு அலை வாங்க நான் அலை வாங்க தான் நோமடா. இப்போ கந்தறி ஆக்களாலே வந்து செய்கிறது வந்து கஷ்டம். வேறு தேவையில்லை வேலை பார்த்துட்டு இருக்கு இந்த மனுஷன். இப்போ எனக்கு வேறு முடியாது. இதுலேருந்து எனக்கு ஒரு கை நடக்கும் இருந்தாலும் சரி தம்பியா சாப்பாடு காசு. சரி ஏன் அவருக்கு சொல்லத்தானே வேணும் அப்பான்ற ரீதியில். இது தேவையில்லாதவே இல்லை உங்களுக்கு. ஐயோ கடவுளே அல்லவா அவங்க குத்துறண்டா கொடுத்தா யோசிச்சு பாரு எப்படி வேதனையாக இருக்குமெண்டு இந்த அளவுக்கு. அப்பா இங்கே என்னண்டாங்களுக்கு இருக்க நேரம் இல்லையாக்கா. இப்போ அன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு 1 லட்சம் தந்துட்டு போகிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? கோழி கூட்டால் சரி வந்தால் நீங்கள் அதுக்கு சாமான் வாங்கணும். இப்போ அந்த காசுங்க இருக்கு எடுத்துன்னு வாங்க இருக்கா. என்னண்டா இப்போ நான் நீங்கள் கொமெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்கானே. ஓ தெரியுமா? சொன்னோம் பாருங்க எப்படியானங்களுக்கு உதவி செய்ய வேணான்றதுங்கன்னா நீங்கள் எப்படி கொத்தாக்கலாம். இங்கே கொமெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க என்னென்னா சாமான எங்களை வாங்கி கொடுக்க சொல்லி எழுதியிருக்காங்கக்கா. சரியோ சரி தானே இதில் 1 லட்சம் இருக்குது. என்ன ஒண்டை விட்ட சாவரமாக்குமா வாதானா வேறு அங்கே ஓடி போய் அது இது செய்து கொடுக்கணும் எல்லாம் சில பேர். அது என்னண்டா இப்போ நாங்கள் நிறைய தரம் பெறபடியாக அவங்க நினைப்பாங்க திரும்ப வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்ட்டு. ஏன் அது விளங்குது இல்லை. நாங்கள் திரும்ப வந்து உதவி செய்கிறதில்ல. ஒருக்கா வர உதவியை தான் நாங்கள் நிறைய வீடியோக்களாக செய்கிறோம். காரணம் என்னென்னா ஒவ்வொருக்கா வந்து காட்ட வேண்டி இருக்கிறதால. சரி தானே சைக்கிள் விடுங்க அதையும் காட்டுங்க உதுவலுக்கும் இல்லை அதெல்லாம் காட்டணும் இல்லையாக்கா. அப்படி ஒரு நான் பொய் வேலை நாங்கள் செய்ய மாட்டோம்.
மற்ற உங்களுக்கு தகரம் அடிக்கிற திரும்ப காசு என்ன 20,000 தந்தேன் நீங்க அதுல இப்ப 5,000 ரூபாய் இந்த இது எடுத்து வேறுக்கு மாத்தி விட அப்படியே 10,000 புரியுமா தந்தேன் இல்ல கண்ணுக்கு கண்ணு காடு அதைத்தான் உங்களுக்கு நான் ரெக்கார்டிங்ல போட்டு விடணும் சாப்பாடு எடுத்தேன் அதை நான் அப்படி 10,000 கொடுத்துட்டீங்களா சாப்பாட்டுக்கு ஓமண்ணா அதை என்ன சொல்லுங்க 4-5 நாளா தானே படுத்தேன் நான் அந்த நீங்க உடனே சொன்ன அரிசி மட்டும்தான் கிடந்தது வேறு ஒன்றுக்குமே ஒரு காசும் இல்லையண்ணா அப்ப இப்ப இங்க வேண்டது நட்ட 1,000-2,000 வேணும் அப்ப நான் என்ன சொன்னா இப்ப இனி உங்களுக்கு இப்ப நீங்கள் வரும்போதுதான் உங்கள்ட்ட கேட்கலாம் நீங்க என்னண்டுதான்ற அப்ப எனக்கு என்ன சொன்னா ஒரு கொஞ்ச நாளை சாப்பிடக்கூடிய மாதிரி நீங்கள் வேண்டி தந்தாலும் பெரிய உதவியா. சரி இப்ப அந்த 10,000 எடுத்து நீங்க வாங்கி போட்டீங்க அதைத்தானே நான் சொல்றேன் அந்த என்ன சொல்றேன் அதை எடுத்து 2,700 அங்க இதுக்கு கட்டி போடுஞ்ச இது கிடக்கு டேட் போட்டு அந்த வார இது மெட்டது எடுத்து அண்டண்டாடு பண்ணி சமைச்சு சாப்பிட்டது அந்த மொத்தமா சாமான் வாங்கல பேலன்ஸ் வந்து இப்ப அது பேலன்ஸ் எடுத்து நீங்க சாமான் வாங்கிட்டீங்க 10,000 முடிஞ்சு தானே. சரி அது ஓகே. இதுல 1 லட்சம் இருக்குதா? இதுல ஒண்ணுங்க. சரி இதுல 1 லட்சம் இருக்குது. இப்ப என்னண்டா உங்களுக்கு இந்த சாமான் வந்துட்டு என்னன்றத வந்து எழுதி தந்தீங்க. அப்ப அந்த 20,000 இருக்குதா? அந்த காசு இருக்குது. தகரம் அடிக்க தந்துருவாங்க. அதுல எவ்வளவு எடுத்துட்டீங்க? அதுல இப்ப அப்பா 500 எடுத்துட்டு 4,500 இருக்கு. அந்த 14,000 19,500 இருக்குதா? 19,000. ஏன் அப்ப அந்த தகர வேலை செய்யல? அது அந்த அவே என்னடா அவங்க வேலைக்கு போறவங்க சும்மா தானே செய்தாரு. அப்ப இத துவக்க அதை செய்தெல்லாம் கோழிக்கோட்டு வேலையா செய்தெல்லாம். சரி ஓகே. அப்ப நாங்க ஒரு என்னண்டா இப்ப உங்களுக்கு அந்த சாமான் எழுதி போட்டிருக்காரு அந்த அண்ணா. நான் ஒரு அதை போய் ஏத்தி விடுறேன், ஏத்தி கொண்டு வரேன். சரிதானே? ஏன்டா சனம் எழுதி இருக்குது எங்களை சாமான வாங்கி கொடுக்க சொல்லி. பட் என்னண்டா கோழிக்கூடு சும்மா இல்லையாக்கா ஒரு காய்க்கு 2 லட்சம் முடிஞ்சாலுமே அது நீங்க சரியான முறையில அந்த கோழியை பராமரிச்சு அதால ஒரு பலன் கிடைக்கணும். சரியா? என்னண்டா இப்ப சொல்லுங்க நான் இப்ப நீங்கள் இப்ப கோழிக்கூடு தராடி மாதம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தந்த நீங்க ரெண்டும் பெரிய உதவியா இருக்கு. என்னடா கோழிக்கூடு தந்தால் எனக்கு வெள்ளமே இருக்கு செய்யறதுக்கு. அதைத்தான் கேட்கிறேன். இல்லக்கா இப்ப மாசம் உங்களுக்கு தர்றதுன்ற வந்து சாத்தியப்படா. இப்போ உதாரணமா இப்ப உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் காசு சேர்ந்துருக்கேன் வைப்போம். இன்னும் 3 லட்சத்தை பிரிச்சு உங்களுக்கு எத்தனை ஒரு 15 மாதம் தந்தது இல்லை. அங்கால என்ன செய்வீங்க? என்ன சரி அப்ப பாருங்க திடீரெண்டு இப்படி கொண்டு வந்து டேரக்ட் இனிமேல் பட்ட விஷயத்துல எங்கட ஊராக இல்லை. இது நாங்கள் இப்போ 10 அடிக்கணும்ல ஒரு கூட ஒன்று அடித்தோம்னா நீங்கள் 2ஆ பிரித்து அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 5-6 முட்டை விற்றாலும் ஒரு 500 ரூபா காசு உங்களுக்கு வரும். அண்ட் வந்து நீங்கள் அதை சில இல்லாட்டி ரஜ்ஜி கோழி மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். அதால் நாங்கள் வாழ்வாரம் என்ற பேஸில் வந்து அதை செய்வோம். அதில் அது அமௌண்ட் வந்து கூடன்னு அவங்க சொன்னதால் இப்போ அதை நாங்களே வாங்கி தரலாம்னு ஃபீல்டில் நேரடியாக போகிறோம். ஸோ நாங்கள் டிரெக்டாக போயிட்டு பார்க்குறோம். சரி தானே? என்ன கட்ட வந்து பார்த்துட்டு கடைசியாக எல்லாம் ஃபைனலாக அவங்களோட கோழிக்கூடு இந்த அளவில் எல்லாம் முடிச்சு போட்டு கடைசியாக இன்னும் ஒரு வீடியோ ஃபைனலாக நாங்கள் போடுவோம். இன்றைக்கு இந்த சாமான் ஏற்றிட்டு வர்றது ஒருக்கா நாங்கள் காட்டுவோம். இந்த மாதிரி நிலப்பாடுன்றது அவர் சொன்னது உண்மையாக பொய்யான்றதை நாங்கள் நேரடியாக பார்ப்போம். சரியா? சாப்பிட்டீங்க தானே? நாங்கள் ஃபுட்டை வச்சு காப்பி வச்சு சாப்பிட்டோம். சரி ஓகே சந்தோஷம். சரியா? அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே சாமான் ஏற்றி கொண்டு வந்து பறிச்சிட்டு போகிறோம். அப்புறம் அந்த அண்ணாட்ட சொல்லி நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே அந்த மெக்கத்தாங்கக்கா அப்பாட்ட சொல்லுங்க தேவையில்லை வேலை பார்க்காம பேசாமல் இருக்க சொல்லி. சரியா? இல்லாட்டி நாங்கள் கஷ்டப்படுறதில்ல அர்த்தம் இல்லை. நாளைக்கு அந்த கொண்டு நடந்தால் பிரச்சனை இல்லை. சரி பிள்ளைக்கு ரிமோட் கார் வந்து நான் கடைசி ஃபைனல் வீடியோவில் வாங்கி தரேன். கடைசியாக அவங்களுக்கு டிவி வந்த ரிமோட் காரும் வாங்கி தரேன். சரியா? சைக்கிள் எடுத்தாச்சோ அதுக்குமே பேசியிருந்தாங்க. ரிமோட் கார் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களோட அண்டு என்ன செய்கிற அது மனிதாபிமான அடிப்படையில் யோசிக்காமல் கண்டபாட்டுக்கு யோசிச்சா என்ன செய்கிற இந்த தம்பி இந்த காசு பிடிங்கோ. எந்த கடைக்கு போகிறேன்னு தெரியலையடா. அப்போ எனக்கு இங்கே ஹார்ட்வேர்கள் எங்கே எங்கேயா யார் சொன்ன உங்களுக்கு? அவர் அந்த அண்ணாவா? சரி நான் அவரில் நான் காய்க்கணும். சரி நான் நெக்கல அப்படின்ட்டு பின்னமாக போகலாக்கா. அம்மா சுண்ட என்ன பொக்கடாப்பா இது ஒரு காலுக்கு அடிச்சுப்பா மாலை தெரியும் தானே. ஐயோ ஓமண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணா. ஓமோம் என்னென்றால் அந்த இது இருக்குல்ல என்னென்றா அந்த நீங்கள் சாமான அழி போட்டீங்களோ அது எங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல கடை ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுவீங்களா? ஆனா இங்க அது வந்து என்ன பிரச்சனைனா இங்க நெட் ஒன்றும் போட இல்லை. நெட்டும் அந்த சைட்டுக்கு அடிக்கிற ரீப்பையும் போட இல்லை. அது கடைசியா தான் வாங்கணும். ஏன்னா நாங்க அண்ணளவை தான் அண்டைய கணக்கு போட்டது ஒரு குறிப்புல. இன்றைக்கு இங்க நாங்க தூணெல்லாம் போட்டு கல்லு கட்டி மேல கூரை எல்லாம் போட்ட அப்புறம் நெட்டு களவெடுத்து எழுதி தரலாம். நெட்டு ரீப்பையும் அதை வாங்குவோம் கடைசியான்னு. இப்ப நீங்க எழுதி தந்த நான் வாங்குறேன். இங்க இந்த சாண்டான்னு தெரியுமா? எங்க உடுப்பட்டி ரோட்ல இருக்கு.
உடுப்பட்டி ரோட்டில் என்ன கடை பேர்? சாண்டாந்த மரக்காலு. என்ன பேர்ரா தர்சன் அந்த கடைக்கு? அந்த சாண்டாந்த மரக்காலைக்கு ஆதாரணியம் ஆதாரங்க அந்த இங்க வதிரி சந்தியால இங்க உடுப்பட்டி ரோட்டுக்கு வரைக்கும் அதுல இருக்குண்ணா சாண்டாந்தேரு. வதிரி சந்தியால உடுப்பட்டி ரோட்டுக்கு வரைக்குள்ள ஆதாரனா? அங்க இல்ல அங்க கல்லெல்லாம் வாங்கலாமோ? கேம்பிரிட்ஜ் டியூஷனுக்கு பக்கத்து என்ன கல்லு வந்து நீங்க வேற இடத்துல வாங்கணும். கல் எங்க வாங்கலாம்? உங்களுக்கு சுகமண்டா அங்க தேவை ஸ்கூல் இருக்குல்ல, அந்த திட்டம் ரோட்டு அதுல ஒரு ஜாட் ஒன்று இருக்கு, அதுல வாங்கலாம். அங்க கொஞ்சம் விலை ஓகேண்ணா? அதுல கொஞ்சம் பரவாயில்ல, வாங்கலாம். சரி சரி ஓகே அம்பா வாங்க. அதுலதான் தூணும் கேட்டனாலன்னா தூண் 4500 ரூபா சொன்னவங்க, 4500 4000 சொன்னவங்க. நீங்க அதுல தூணையும் கல்லையும் சீமெண்டையும் வாங்குங்க. சரி சரி அப்ப நான் அங்க வாங்குறேன். அப்புறம் ஒரு ஆள் வந்து தகரத்தையும் அந்த மரங்களையும் வாங்குங்க. சரி என்ன சந்தோஷம், நன்றியா. ஒரு ஆள் வந்து நிக்கிறா கேட்டு அடிக்கிறேன். என்னடா பால்ட்டு மூத்த பார்க்க ஃபைன்மகளுக்கு என்ன விளக்கம் வரியா? ஓண்ணா எது அது அப்புறம் வெட்டி போட்டேன்ல. ஆமாம் இல்லை அது என்னண்டான்னா அது அந்த நம்ம எங்கட காசுல செய்யறது இல்லை தானே. பிடிச்சு போட்டேன்னா அப்புறம் மறைச்சு தான் போட்டேன். ஒரு தரையும் தெரியும் இல்லை, அது தெரியலையே, நான் ஒன்றும் தெரியும் இல்லை. பிறகு அதை வெட்டி போட்டேன் பின்னு அதான் பிறகு உங்கள்கிட்ட நான் சொரி சொன்னான்ல, சொரி சொல்லி போட்டு சரி அதான் நான் உங்களுக்கு சொரி சொன்னான்ல. நான் மற்ற மைக்கோன் பண்ணு நீங்க போங்க. யூடியூப்ல விட்டா சரியா போல, நீங்க போட்டோ எடுத்து வீடியோ உங்களுக்கு யாருக்கு நீங்க கொடுத்தா எங்களுக்கு பிராமணன். நீங்க யூடியூப்ல விட்டா சரியா போல. அது வட்டியாச்சு தானே, வட்டி அடுத்தடுத்தனாலே வட்டியாச்சு. வட்டினாலும் வேணா அது விட்டு அடுத்தே சரியா போய் திரும்பி வாங்கண்ணா, நான் நிக்கிறேன். சரியா அடுத்தே சரியா போட்டு வாங்க. நான் சொன்னது தானே அந்த என்ன சொல்கிறேன், அந்த காரை கொத்துன்னு சொன்னால் அது வருதாண்டாப்பா. கடவுள் என்னத்தை சொல்ல. கடவுளே ஏசப்பா, நான் சொன்னான் தானே. இப்போ உண்மையிலேயே மனுஷனுக்கு மனுஷன் என்னடா சொல்கிறது, இந்த காலம் மனுஷனுக்கு மனுஷனே விரோதியாக இருக்கிறான். ஏன்னா அவன் ஏதோ இப்போ சின்ன போகிறவன் மாதிரி வந்து நிற்கிறான். இந்த வேலை செய்கிறதுங்கான நாங்கள் படுற பாடுங்கானோட. நான் அதில் அது இப்போ என்ன சொல்கிறது, காசு தாரவங்க கொண்டு கொடுத்ததை காட்டாடி குழம்பு வாங்கன்னு கடைசியாக ஆட் பண்ணி விட்டேன். நான் அதை அவைகிட்ட நான் நேரடியாக கொண்டே கொடுத்தேன்னு சொல்லி அதுவும் அவைண்ட முகமோ எதுவுமே தெரியாமல் பிளர் பண்ணி தாண்டாப்பா விட்டது. அதை போட்டதுக்கு கொத்துவனன்னு சொல்லி வந்து நிற்கிறான்னு சொல்லி நான் ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன் தானே. ரெண்டே பாருங்க, உண்மையிலே கொத்துறோன் மாதிரி வந்து நிற்கிறான். கொஞ்சம் குடிக்கல போல, குடிச்சிருந்தா கட்டும் சரி கிடக்கு கூட ஊற்றுவேன். அதுதான் பார்த்தி அடுத்த ரம்பளவுக்குள்ள நம்ம தெரியும் அவ்வளோங்க. அது பேசிக்காக பொறாமைடா. அப்போ ஒரு மனுஷன் நல்லா வந்தால் பொறாமை. அதுதான் நான் சொன்னேன், எடுத்துட்டு இது பார்ப்போம்னு சொல்லி. சரி அது பரவாயில்லை. எனக்கு அந்த இந்த ஆள் வந்து நின்றால எனக்கு அவையோட கதைச்சது மறந்து வச்சுடா. அப்போ எங்கே கடை தேவராளி பள்ளிக்கத்துக்கிட்டேயாமோ அங்கே தூணுகால் சீமேந்தில் எடுக்கட்டா வேணும். எனக்கு உண்மையிலே கோபமும் வந்துட்டு என்ன செய்கிறடாப்பா, கோவிச்சு கதைச்சி என்ன செய்கிற, கொஞ்சம் சமாளித்து போகத்தானே வேணும். ஆக பிரச்சனைன்னு வந்தால் அது அடுத்த கட்டம் ஏதாவது பார்க்கலாம். மற்றும்படி என்ன செய்கிற, சமாளித்து போகத்தானே வேணும். ஏழைகள்கிட்ட வட்டிக்கு வாங்கி பிழைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு பிழையான விஷயமாடாப்பா. இதில் கோபமும் பெறுதுண்டா. பத்தாவுக்கு நான் வேறு அதை அட் பண்ணின காரணம் என்னென்னா, அவங்க எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ண முறையில் தான் நான் அதை அட் பண்ணி விட்டேன். அதுவும் பிளர் பண்ணி போட்டோம், அவங்களோட ஃபேஸோ எதுவுமே தெரியாத படிக்க. அப்படி இருந்தும் கோவிக்கிறானே என்னது சொல்ல. இதான்டா ஸ்கூல், இதுக்கு முன்னுக்கு ஜாடுண்டா ஆள் அடித்து கேட்போம் போகிறோம். எனக்கு அவன் வந்து நின்றால மண்டை கலக்கத்தில் ஒன்றும் விளங்கிடடாப்பா. அக்கா ஒரு கொஞ்சம் சாமான் வேணும் எங்களுக்கு. நீ என்னையை மட்டும் தம்பி
என்னண்டா அது எல்லாம் இங்கே இருக்குது, இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு பாருங்கள். சீமெந்து அப்பா வரணும். அப்போ இப்போ வாங்க, இப்போ செய்வராதோ? அப்போ எப்போ வருவார்? 3 மணி பிறகா? நீங்கள் கால் பண்ணி கேட்க மாட்டீங்களா அப்பாவை? ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஏர்ஜென்ட், நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணி போட்டு இன்னும் இடத்து போகணும். அதுக்கு கேளுங்க. உங்களுக்கு சீமேந்தும் தூணும் கொங்கிரீட் கல்லும் சல்லி மண் கண்டை எல்லாத்துக்கும் இல்லை. தாங்க. ஓமண்ணா வணக்கம். நான் கிருஷ்ணான்னு சொல்லி அந்த யூடியூப் சேவை உங்களுக்கு தெரியுமோ தெரியல. அந்த இந்த அல்வாய்க்கு ஒரு பிள்ளை உண்டு, கஷ்டப்பட்ட பிள்ளை உண்டு, கந்தரியா பிள்ளைக்கு ஒரு கோழி கூட ஒன்று செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அதுக்கு கொஞ்சம் சாமான் தேவைன்னா அப்போ உங்களோட கடையில் கொஞ்சம் விலை ஓகேன்னு மாதிரி ஒரு அண்ணா சொல்லி அனுப்பினார். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் சாமான் வேணுமென்னா இந்த சீமேந்து தூண் கொங்கிரீட் கல் சல்லி கண்டகல் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எடுக்கலாமோ? என்ன மாதிரி என்ன விலை போடுவீங்க? எங்களுக்கு அண்ணன் ஒரு கோழிக்கூடண்டைக்குள்ளே 6 பேக் சீமேந்து வேணும். மற்றது 9 அடியிலையும் 8 அடி தூண்லேயும் ஒரு 2 வேணும். மற்ற கொங்கிரீட் கல்ல ஒரு 200 வேணும். இப்போ வேணும். நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணி பில்லை தந்தாலும் ஓகே, நீங்கள் ஒரு கொஞ்சம் லேட்டாக பறிச்சாலும் ஓகே. நீங்கள் வாரீங்களா ஸ்ட்ரைட்டா? சரி அண்ணா, சந்தோஷம். ஓகே ஓகே ஓகே. ஆள் நேரில் வராரம்மா, ஆள் நேரில் வராரு. 3 மணி என்றால் அவ்வளோ நேரம் தேவையில்லாமல் போடுமாடா. அப்போ அதுலேயே அப்புறம் அங்கே போய் கொள்ளையெல்லாம் போடும். இல்லை தெரியுமே, பார்க்குறீங்களே. இது உங்களோட ஊருக்கு அந்த பக்கத்து ஒரு அக்கா வராது அந்த கந்தரியாத அக்கான்னு சொல்லி அந்த அவாக்கு தான். அப்போ நாங்கள் கோழிக்குள் அடிக்கிறதுக்கு சாமான நாங்கள் எடுத்து கொடுப்போம்னு பார்த்தேன். என்ன தெரியாது அப்படி எல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் அப்படி இப்படி வரலாம் தானே. எனக்கு அண்ணன் ஒரு 6 பேக் சீமேந்து கொஞ்சம் உங்களால் செய்யக்கூடியதை பார்த்து போடுங்க. இதில் எனக்கு ஒரு லாபம் இல்லை, அந்த அக்காவுக்கு தான் உதவியாக இருக்கும். 2200 விற்கிறோம். ஆமாம், 2100 போட்டுரும் கோல்ட் ப்ரைஸ். அப்படியே 2100. ஓகே, சந்தோஷம். சரியோ 2100. மற்றது 9 அடி தூண் 2. அது ஒரு அடி நாங்கள் கவர் தூண் தானே? இல்லை கோழி கூட்டுக்கொண்டே இந்த மாதிரி கவர் தானே? கவர் தானே. ஒரு அடி 500 ரூபாய்க்கும் 450 ரூபா போடலாம். ஒரு அடி 450 ரூபா. சந்தோஷம். ஓகே. அப்போ 9 அடியில் 2, 9 அடியில் 2, மற்றது 8 அடியில் 2. அதே மாதிரி மண் இருக்கு. மண் வந்து ஒரு டிராக்டர் வேணும். கட்டி நிலம் எடுத்து பூச. நார்மலாக அவங்களோட கோழிக்கூடண்டைக்க தெரியும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய குவாலிட்டியிலேயே மண்ணெடுத்து விட நார்மலாக தெரியும் தானே கோழிக்கூட்டு பர்பஸ் அண்டைக்குள்ள. அதுக்கேற்ற மாதிரி 16 போடலாம் உங்களுக்கு. 16. வழியிலேண்டா அவ்வளோ போடுவீங்க? 14. சரி, ஓகே, சந்தோஷம். வானக்குழியாக குறைஞ்சிருக்கு. சரி, ஓகே, சந்தோஷம். மற்றது சல்லி வந்து ஒரு லேம் மாஸ்டர் அதை வேணும்னு சொன்னாங்க. சின்ன பெருசோ என்ன சல்லியோ ஒருக்கா கேட்கட்டு. நான் எது வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2 போடலாம். 2 போடலாம். மற்ற கண்டகல்லும் ஒரு லேம் மாஸ்டர். உங்களுக்கு எவ்வளோ மேடம் தூரம்? இதில் பக்கத்து எங்கள் இதில் நினைக்கும் ஒரு 1 கிலோமீட்டரும் பேர் நினைக்கிறேன். இதில் பக்கத்து. 6000 ரூபாய்க்கு எல்லாம் என்னோட. சரி, என்ன கண்டகல்லோ? சரியா, கண்டகல் ஒரு லேம் மாஸ்டர். மற்ற சல்லி இப்போ உங்கள் கேட்டு சொல்கிறேன். மற்ற தகரம் இருக்குது உங்கள்கிட்ட? தகரம் எவ்வளோ போடுவியல்? அடி 120, 190, 220. அன்றைக்கு 120 ரூபா. அந்த தகரம் எவ்வளோ போடுவீங்க அடி? அது இந்த பிளேன் வாகவள்ளி. பாருங்க. இது 2வது என்ன குறைக்க மாட்டீங்களோ? அது கொஞ்சம் கூரைக்கு சரி வராது. எனக்கு அந்த அண்ணா கூரைக்கு சரி வராதோ? அப்போ எது போடணுன்றீங்க? 190 போடலாம். அவரோட 190 அந்த தகரமும் பாருங்க. ஆளை கேட்போம் இருக்கு. அவர் சொன்னவர் அப்போவும் எனக்கு இங்கே 120 ரூபா தானேன்னு சொல்லி அந்த தகரம் தான் எடுக்க சொன்ன மாதிரி கிடக்கண்ணா ஒரு கேட்டு பார்ப்போமா? அங்கிட்ட அந்த வேலை செய்ய போகிற கேட்டு 110 ரூபா போடுறோம் உங்களுக்கு. 110 ரூபா இல்லை, அவர் அதான் சொன்னார் 110 ரூபா எடுக்கலாமண்டு. ஓமண்ணா அந்த 110 ரூபா அந்த தகரமா ஓகே மேலுக்கு? எத்தனை கேஜிண்ணா அது? 34 கேஜா? 28 கேஜிண்டா அது எவ்வளவு வரும் அங்கே? 28 கேஜி இருக்கா? எங்களுக்கு இப்போ 28 கேஜா வேணும்.
இல்லை அவரே சொன்னவர் சொன்னவர் அது 34 கேஜி சரி வரான்னு தான் நீங்கள் சொன்ன. அப்போ இப்போ எங்களுக்கு 28 கேஜி தானே வேணும். 30 கேஜி போடலாம்னு சொல்லுவோம், விலை குறைவு. 30 கேஜியும் போடலாமாம். குறை தான். ஆனா அது கொஞ்சம் நல்லது அண்ணா, நல்ல தண்ணி போட்டாலும் காலத்துக்கு இருக்கு முக்காம. இது அப்படி இல்லை 30 அவர் ஒரு அனுபவம் இருக்குதானே. மற்றது அந்த சல்லியே என்ன சின்ன சல்லியா மற்றதா? 5 நூல் சல்லி. ஓகே. இல்லை அவர் புஸ்தகங்களை தெரிஞ்சால் தான் அவர் குறைச்சி தான் போடுறேன். நான் சொன்னான் விஷயம் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை கண்டு, அதால் அவர் குறைச்சி தான் சொல்கிறார். இப்போ நாங்கள் இதுன்ற மாதிரிக்கு இல்லை, அவருக்கு விளங்கும் தானே ஓரளவு. அப்போ இங்கேயே நான் எடுத்து விடுறேன், தகரத்தையும் இங்கே எடுத்து விடுறேன். மற்றது மரங்களை மட்டும் அங்கால எடுப்பேன் மண்ணே. சரியே, ஏன்னா எங்களுக்கு ஒரே இடத்த எடுக்கிற சுகம் தானே அவைகளுக்கும். தகரம் என்ன 30 இல்லாட்டி 28 எடுப்போம். ஓ 30 12 எடுத்து தகரம். ஓ சரி, ஓகே ஓகேண்ணா. ஓகே. மற்ற வேறு என்ன சாமான் நெட்டு ஏதோ? சரி கடைசியாக இருப்போம். ஓகே. ஓ சரி, ஓகே, சந்தோஷம். சீட்டானியும் தகராணியும் அதில் கிடக்கிறத பண்ணுறா, நீங்கள் எழுதினா வாங்குறேண்ணா. ஓ ஓ மற்றது தகராணி. சரி, ஓகே 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 சரி. ஓகே. 5 நூல் சல்லியாம். 30 கேஜி என்ன விலை தகரம்? 220 அடி. மற்றது 28 கேஜிண்டா 380 ரூபா. அது டூ மச் இல்லை. என்ன 30 கேஜி ஓகே. கோழி கூட்டு தானே சீச்சி தேவையில்லை. 30 கேஜி காணும். அது நீங்கள் 220 ரூபாண்டா 220 ரூபா நாங்கள் 210 ரூபா போடுறீங்க. அப்போ அதில் வந்தேன்னா எங்களுக்கு 12 அடி தகரத்தில் ஒரு 6 காணும். மற்றது ஆணி இருக்குது தானே, தகர ஆணி ஒரு 25. தகராணிண்டா உங்களுக்கு தெரியுதா? தகரம் போட்டு 25 சின்ன ஆணியோ அது போடுங்க. அப்படி இல்லாட்டி பக்கத்தானே மாற்றலாம். மற்றது 1/2 கிலோ ஆணி என்று எழுதியிருக்காங்க. 500 கிராம் கம்பி ஆணி உண்டு, 2 இஞ்சி. மற்றது மரஞ்சில உங்கள்கிட்ட இல்லை, அது அங்கே எடுக்கும். சரி, அப்போ அவ்வளோ எங்களுக்கு கொங்கிரீட் கல்ல எவ்வளோ போட்டுனீங்க? சொல்லல 110 ரூபா. ஓ கொங்கிரீட் கல்ல 200 ரூபா எங்களுக்கு. டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் எல்லாமே நோட. சரியா. வானதுக்கு பின்பா காசு விடாமல் அப்படி ஒன்று பண்ணி விடுவோம். 110 ரூபா படி. சரி, ஓகே. எனக்கு என்னென்னா வெளியில் உங்களை விட யாரும் குறையத்தராடி. சரி, ஏன்னா உங்களோட ஊராக்களே செய்கிறேன் நாங்கள் வெளியிலேருந்து வந்து. இல்லை என்ன பிரச்சனை, குறைய எடுக்கலாம், தரத்தையும் பார்க்கணும். அது சரி, உண்மைதானே. நீங்கள் என்னமா செய்து கொடுக்குறீங்க, அதுக்காக கூடாது இன்றைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம். இல்லை நாங்களும் வந்து நல்ல மனுஷரை மட்டும்தான் நாங்கள் எங்களோட வீடியோலையும் காட்டுவோம். கண்டபடி எல்லா இடத்தையும் காட்டி ப்ரொமோட் பண்ணவும் மாட்டோம். அப்போ நீங்களும் வந்து அதை ஏழைகளுக்கு செய்கிறத எங்களுக்கு முடிஞ்ச அளவு செஞ்சால் காணும். இதில் ஒரு சதவீதம் நான் எனக்கு எடுக்க மாட்டேன். ஃபுல்லாக அதில் வர்றது அவங்களுக்கு மட்டும்தான். சரி தானே. அப்போ இதுக்கு ஒரு ரஃபாக கணக்கை பாருங்க, பில்லுக்கா போட்டிங்களேண்டா நான் அவன் அக்காண்ட நம்பர் தருவேன். நீங்கள் அங்கே சாமான்களை பறிச்சு விட்டீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் எனக்கு. இன்றைக்கு நான் உங்களுக்கு பின்னேறம் வரைக்கும் டைம் இருக்குன்னா நீங்கள் இன்றைய பெரிய தூரமண்டு இல்லையா, இதில் பக்கத்து தான். நீங்கள் ஒரு ஆள் அனுப்பினாலும் நான் காட்டுவேன். நீங்கள் பாருங்க. அது சரியா. சீமெந்து 6, சீமெந்து 6 மற்ற 9 அடி தூண் 2. கவர் தூணும் 16. மண் சல்லி ஓகே, கண்டல் ஓகே, மற்ற தகரம் ஓகே, கம்பி ஆணி ஓகே. அவ்வளோ தானே, வேறு ஒன்றும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஓகே பார்ப்போம். கிட்டத்தட்ட கையங்கனக்கும் சரியாக தானே பெரும் பேர். இப்போ நீ மரம் பண்ண சரியில்லைப்பா. நாங்கள் ஒரு நாள் சந்தேகப்படக்கூடாது. இப்போ இது எங்களுக்கு ஒரு இப்போ நாங்கள் அலைகிறது ஓகே, ஆனால் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டாங்களே. இந்த காலம் எல்லாம் வில்லை தானே. யோசிச்சு பேர 950 ரூபா வருது. சரியோ. $95 $150 அப்படி அந்த பில்லோக்கா தாரீங்களே எனக்கு. இது எவ்வளோ இருக்குது இப்போ? ஒன்று இருக்கா? ஓகே. நான் இல்லை 95 இருக்குது. 150 ரூபா எந்த பேர்ஸுக்கு இருக்கும் இல்லாடி பரவாயில்லையா? ஓகே, இந்த இதை வைங்கோ. அப்போ சந்தோஷம். இங்கே பாருங்க, இதில் 95,150 சரி தானே. அப்படி இருக்குது. நான் அந்த அக்காண்ட ஃபோன் நம்பரை தரட்டேன் உங்களுக்கு. நீங்கள் அடிச்சு இல்லாட்டி நான் நாளைக்கு அடித்து தரேன். நீங்கள் கேளுங்க இருக்கா இடத்து. உங்களுக்கு தெரியும் தான் இடம். இந்த இட வசதிகள் இருக்கிறதுல எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் எனக்கு தெரியல. கேளுங்க. நான் இருக்கா, நீங்கள் கேளுங்க. ஹலோ,
அவன் தங்கச்சி உள்ள வீடு எவ்வளோ இல்லை ஆமாம் ஆமாம் அங்கேயா சரிம்மா சரி சரி அங்கே இட வசதி இருக்கிற விஷயம் நான் ஆல்ரெடி அங்கே இறக்கினேன் தெரியுமா உங்களுக்கு சரி ஓகே சந்தோஷம் அப்போ நான் வாரம் போஸ் சரிதானே சந்தோஷம் அப்போ அங்கே இறக்கி விடுங்க நன்றியா ஒரு சாமானும் மிஸ் ஆகாமல் இறக்கி விடுங்க நான் நம்பி போகிறேன் வாங்கலாம் மரக்கடைக்கு சரி இது மரங்கள் சில ஆயாலும் இங்கே வாங்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு நாவலர் மடத்தில் இருக்கு நாவலர் மடம் உண்டு யாழ்ப்பாணம் பக்கம் போயிட்டு அது நாவலர் மடத்தில் இல்லை அங்கே ஊரில் ஓகேயோ சரி அப்போ சந்தோஷம் பாரம் போயிட்டா சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச்சா உங்களோட கடை பேர் தான் தர்மியாஜா அட்டேண்ணே சரி ஓகே சந்தோஷம் தர்மியா ஹார்ட்வேருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ பார்த்து செஞ்சு தருவார் உங்களுக்கு திக்கம் வீதி எல்வாய் அப்போ தாங்க திறப்பு என்னட்டாங்கடக்கா பரவாயில்ல எப்படியும் ஒரு 20 நேரம் ஒரு 20 நேரம் 30 நேரம் அளவில் குறைய பார்க்கலாம் ஏண்டா 2 சொன்னவர் 2 கொண்டு 80 சாமானுக்கு சொன்னவர் எங்களுக்கு இனி மரத்துக்கு அவ்வளோ முடிய போகிறது இல்லை அப்படி ஆனால் அங்கால இதுவாக கிடக்குடாப்பா நெட்டு சாமான்கள் பண்ணுற கிடக்கு அப்படியும் கையும் கணக்கும் சரியாக தான் பெரு பண்ணிக்கிறேன் பார்ப்போம். ஹலோ ஓமண்ணா அவர் போஸ் நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறார், நல்ல விலையிலெல்லாம் படியாக குறைச்சி தான் போட்டு தந்தவர். மற்றது எல்லாம் எடுத்தாச்சு. நீ மரங்கள் மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உடுப்பட்டி ரோட்டால் பதிரி சந்தியால் உடுப்பட்டி ரோட்டுக்கு நேராக போய் கொண்டிருக்கேன். போய் கொண்டிருக்கிறீங்களா? ஓ, எங்கே இருக்கு அந்த கடை? அண்ணா அதுல யாராவது ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டு விட்டே கேளுங்க, யாரையாவது சாண்டா அந்த மரக்கால் எங்கேன்னு கேளுங்க, அதுல காட்டுவாங்க. நேரம் வெறும் கொஞ்சம் பதிச்சந்தில இருந்து 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கொஞ்சம் கூட வரணும் அண்ணா. இங்க என்ன 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 பேர் சொன்னீங்க? என்ன பேர் தரிசனம் சொன்னே? ஆதார்ண்ணா அண்ணா. அந்த கேம்பிரிட்ஜ் டியூஷன் அடி எங்கேன்னு கேளுங்க. ஓ, கேம்பிரிட்ஜ் டியூஷன் அடியோ? ஓ, அடுத்து அது பக்கத்தான. அதுக்கு பக்கத்தானே. அதில் நீங்கள் எழுதியிருக்க அந்த மரங்கள் வாங்கினா சரி தான், மரம் சிலாயம். ஓ, வாங்கினா சரிக்கும். சரி, ஓகே ஓகே சந்தோஷம். அப்போ நான் எல்லா சாமானையும் வாங்கி போட்டு சொல்கிறேன், நீங்கள் இருக்கா வழியாக செஞ்சு கொடுத்துவோங்க எனக்காண்டியா? நாங்களும் உண்மையிலே இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்களும் வந்து பொய்யான கணக்குகள் சொல்ல மாட்டீங்களன்றதை நிரூபிக்கிறக்காண்டி தான் நாங்களும் இப்போ இதில் திரிகிறோம் சாப்பிடாமல். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வேலையை செஞ்சு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தானே? ஓகே 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 கேம்பிரிட்ஜ் டியூஷன் உங்களுக்கு கேம்பிரிட்ஜ் டியூஷன்காரர் தான்டா ஆக்களுக்கு எப்போது. தம்பியா, கேம்பிரிட்ஜ் டியூஷன் எங்கேயா இருக்கு? நீங்கள் அங்கேயே வரையாது? கனவரம் போகணுமேடா. கேம்பிரிட்ஜை பார்த்து என்ன சொல்கிறேன், அந்த இது இந்த யூனிஃபார்ம்டா அதான் பார்த்து போட்டு வந்துட்டு போகலாம். இங்கே இது பிள்ளைகளுக்கு வந்து இப்போ பள்ளிக்கூடம் மேடாப்பா கேம்பிரிட்ஜ் யூனிஃபார்ம்டா. அது பற்றி ஒரு டியூஷன் உண்டு. எது இதுலேயும் ஒரு மிளக்கால் நடக்கிறாங்க அப்படி, அது என்ன பேர்? அது இல்லை மிளக்கால் நீங்கள் எடுப்போமா? கேம்பிரிட்ஜ் டியூஷன் பக்கத்தில் என்ன பேர்? அப்போ இதுதானே பிள்ளைய பேரை மாறி சொல்லுவாங்களே. அதை விட பெரிய கணக்கு சாமான்களும் இல்லை தான், கொஞ்சம் தான். யாராவது தெரிஞ்ச ஒன்றுண்டாண்டா நல்லம். ஆறாவது நந்தாரிக்கு போட்டு கிருஷ்ணாண்டு தெரியுமா? நான் பார்க்குறீங்களா? ஓகே. அப்போ நாங்கள் அல்வேக்குள்ளே வந்து ஒரு பிள்ளை ஒரு ஆளுக்கு கோழி குழம்பு செஞ்சு கொடுக்குறோம் எங்கள்ட அந்த உதவி திட்டத்தால். அப்போ அந்த செஞ்சு கொடுக்குறபடின்னு சொன்னானே இங்கே ஆராதனாண்டு இங்கே கொஞ்சம் விலை ஓகே இங்கே போய் எடுங்க உண்டு. அப்போ இதில் அந்த மெட்ட சாமான்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். இந்த மரம் சில அதுகளை தந்தீங்கள்னு சொன்னால் இருக்கா ஓகே. விலை குறைக்கணும்னு சொல்ல மாட்டேன், உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் குறைச்சி தந்தால் அதில் உதவியாக இருக்கும். தகரம் தான் ஓட போகிறீங்க? ஓ, தகரமோ? தகரம் வேண்டான்னா இப்போ உங்களுக்கு 90 ரூபா மரம் இருக்குது, 130 ரூபாய்க்கு இருக்குது. அதாவது 250,
300 280 அப்படி ஒரு விலையிலேயும் இருக்குது வேறதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய குவாலிட்டியான மரம் போடணும் இல்லை மற்ற கோழிக்கூடும் தானே கோழிக்கூடும் தானே அப்போ நீங்கள் ஓரளவுக்கு நம்மளாம் போடலாம் அதே நேரம் 2க்கு 2லேயே போடலாம் 4க்கு 2ன்னா 4க்கு 2லேயே போடலாம் இல்லை அவருக்கான அந்த பொடியனை கடிச்சாரும் விளக்கத்தை கேட்குறீங்களா அவன் என்ன பிளான் வச்சு காண வரியாண்ணா அவருக்கு என்னென்ன கேளுங்க தேனு ஒன்று மாற்றினீங்க கிலோண்ணே நான் வந்து மரக்காலையிலேருந்து காய்க்கிறேன் அந்த 2 அண்ணாக்கள் சாமாடுக்கு வந்திருக்குறாங்க ஓ என்ன மாதிரி என்ன மரம் கொடுக்குறதா யார் காய்க்கிறீங்க ரேடியோ சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வர மாட்டீங்களா 4க்கு 2 அது கெம்பஸா கேம்பஸ் மற்றது அந்த 12 அடி மரங்கள் மாவுக்கறி ஹலோ 4க்கு 2 12 அடியில் 6 மரம் கேட்டிருக்கிறீங்க அது மாவுக்கறி மற்றது 12 அடியில வலை 2 கேம்பஸ்ல எழுதில்லை போல எழுதிருக்கண்ணா இல்லை 4க்கு 2 8 அடியெலாம் 2 மரம் கேட்டுக்கிறாங்க கீழே 4க்கு அதுவும் கேம்பஸ்ல போட்டு விடுவோம் 2 அடுத்து 12 அடி வலை 2 போட்டுக்கிறது கேம்பஸ்ல எழுதலையா அது 12 அடி வலை நீங்கள் எழுதலையாண்ணா அப்போ அதை சொல்லிவிடுங்க இப்போ என்ன சொல்லி விடுறேம்மா அப்போ இதில் 12 அடி மரம் பண்ணுது 6 மரம் அது சரிண்ணா அது மாவுக்கனியில் கொடுக்க அது வேறு மற்ற வலையோ சரியா அவ சொல்லுங்க 7 அடி சிலாகையில் 14 போட்டுக்கிட்டேங்கண்ணா அடுத்தது இந்த தகரம் 12 அடி தகரம் 6 தகரம் அதுதான் மட்டும் மற்றது ஆணி ஐட்டம் ஆணி அந்த தகரத்துக்கு போட்டு ஆணி மெட்டாணி இல்லை அதெல்லாம் எடுத்தாச்சு தகர மானியெல்லாம் எடுத்தாச்சோ மரம் மட்டும்தான் மரம் மட்டும் எடுத்தா ஓகே சரி 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 வேற ஏதாவது கேட்கணுமா இல்லைண்ணா ஓகே நன்றியா சரியா அதையும் போட்டிங்களா சரி ஓகே அவ்வளோ அதில் இந்த எழுதாதம் போட்டுட்டீங்களா ஏன்னா இது வேணுமா இல்லை இந்த 12 அடி 6 மரம் அந்த இது சில 14 அதெல்லாம் எடுத்து இதில் உண்டு எழுதாத இந்த 2 மரம் 4 அந்த அந்த 20,000 நோர்வேமா அந்த 24,80 பக்கத்தாங்கண்ணா நான் இப்போ அனுப்புகிறீங்களா ஏண்டா நாங்கள் எங்களை பின்னால் வந்தாலும் ஓகே நாங்கள் போகிறோம் எங்களை பின்னால் வந்தாலும் எந்த பேசுங்க ஒரு 80-100 இல்லையா கடந்து தான் சரியா இருக்கட்டும் அப்போ இதை வைங்க இதே வைங்க அப்போ இதில் சரிதான் என்ன கணக்கெல்லாம் ஓகே இல்லை ப்ராப்பராக கூட்டினாங்க அக்கினி ஏற்றிடுவோம் டாக்டரில் முன்னுக்கு இந்த வேண்டாம் சரியாண்ணா எல்லாம் சரியா ஓகே சந்தீப்பம்மா சந்தோஷமா போயிட்டு வரோம் இப்போ எங்களுக்கு தெரியா கடை தெருவில் தெரியா அவரு சொல்கிற கடை போகிறான் இப்போ அங்கே சீமெந்து சாட்டுண்டா அப்புறம் அங்கே அனுப்பினாங்க அப்போ அதில் எல்லாம் எடுத்தாச்சு மரவண்டா அப்புறம் இங்கே அனுப்பினா இங்கே எடுத்தாச்சு வரையா அண்ணா சந்தோஷமா நீங்கள் வரீங்களா ஓகே நீ வா ஆல்ரெடி வா ஆரம்பம் உங்களோட சரியா வேறு இருவா படியா நாங்கள் முன்னு போகிறோம்டா எங்களை பின்னுக்கு வாங்கண்ணா எங்கே போனாலும் அக்னியை தாண்டா ஏற்றுற மாறி சிரிப்பா வேறு நாய்க்கு அம்மா என்ன பொக்கடாப்பா இது அது இப்போ நாங்கள் போனால் அப்புறம் கேட்பார் பாஸ் யார் வாங்க படிக்கல என்ன விளக்கம் வந்து
பரவாயில்ல ஒரு மாதிரி சக்ஸஸாக சாமான் எடுத்தாச்சு. இனி வேலை நடந்தோன்று கேட்க நெட் எடுத்து கொடுத்தா சரி. மரமும் ஊறுப்பட்ட மரம் பார்த்தாங்களா படக்கு நிற்கிற மாதிரிக்கு இல்லை. அண்டை குறைஞ்சுன்னா 1,00,000 ரூபாய்க்கு கடை போடலாம் உண்டு. விளையாட்டு ஒரு கோழிக்கூட்டுக்கே எவ்வளோ முடியுது பார்த்திய. எனக்கு தெரியும் இடம் உனக்கு தெரியும் தான். இப்போ டிரான்ஸ்போர்ட் கூலி என்ன மாதிரிடாப்பா அவங்க செய்கிறாங்களா இல்லாட்டி என்ன? நான் ஏன் கேட்கலன்னா அவங்க அதை பற்றி சொல்லலே இல்லை. அப்புறம் நானாக கேட்கறோட அவங்க தர ரெடியாக இருக்கிறாங்கன்ட்டு கேட்டாலும் தான் நான் கேட்கல. ஏன்னா அவங்கள்ட்ட இப்போ இதால் செய்கிறேன்னு மாதிரி சொன்னவங்க தானே. அப்போ நானாக வாயை கொடுத்து மாட்டக்கூடாது தான் பேயாக இருந்தது. ஏன்னா அவங்க சொல்லலே இல்லை வானம் பிடிக்கணும் கொள்ளணும்ண்டு. இது என்ன அங்கே வருது? இப்போ அதில் அங்கே 95 இங்கே 24 பார்த்தாலும் 99 1 19 1 20 அங்கால நெட்டுக்கு வருமுடா நியாயமாக. சரிதான் அவங்க சொன்ன கணக்கு சரிதான். நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த கோழி கூட்டாவா வடுவே பாதுகாத்தானே சரி. அவங்களோட கூலியோட கொஞ்சம் குறைச்ச வேண்டா ஒரு 10,000 20,000 மிச்சம் இல்லை மிச்சம் வேணும் தான்டா யோசிப்பார். இப்போ நாங்கள் மினக்கிற வழியாக எங்களுக்கு நாங்கள் காசு ஒன்றும் எடுக்கலை. அவங்க ஒரு மினக்காட்டு காரியங்களை செஞ்சு ஏற்றிராக்கி பறித்து 2 கிலோ அவங்களுக்கு தேவைதானே. இப்போ நாங்கள் 50 ரூபா இருக்கணும். அப்போ யோசிச்சுப்பார். ஒரு பக்கத்தால் பசிக்குது. அக்காவுக்கு இப்போ நியாயமான காசு கொடுத்துட்டோம். நாங்களே என்ன பார்க்க போனால் பார்ப்போம். இல்லை இன்னும் கட்டத்தில் முடியுதுன்ட்டு ஒரு விஷயம் சரியாக செய்யத்தானே வேணும். நான் கொமெண்ட் பார்க்கல யாரா சவரவுண்டலினா என்று அப்பூஷ் கடவுளே கடவுளே. கடவுள் இறங்கி மரத்தை இறங்கி போட்டு ஓடத்தான் இருக்குது. பசிடாப்பா. எங்கே வேற இல்லையா அக்னி வரான்டா அக்னி மாதிரி. யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் ஏன் இந்த சே புற அம்மாளே என்னப்பா இது அண்ணனுக்கு வந்து சோதனை என்ன செய்யற? இப்போ கிளச்சுக்கு எவ்வளோ இருந்தால் சிக்கலடா. பேக் சைட்டுக்கு எவ்வளோண்டா அது இழுத்து போகலாம். என்னோட வந்து சேர்ந்து இப்போ என்னையே புரியல. இப்போ பறிப்பேன் ஃபஸ்ட்டுக்கு பறிப்பேன் அப்புறம் யோசிப்பேன். அடே நான் இந்த பாரம் குறைஞ்சி எல்லாத்தையும் கொண்டு வரேன் முன்னுக்கு. அக்கனி இந்த பாரம் கூடதில் கொண்டு வா. நான் இந்த கஷ்டமான அதை கொண்டு வரேன். சரி வேலாடாப்பா கதைச்சு வேலை மரியாட்டு விளையாடா சின்ன அது வீடியோ எடுக்கிறோடியா குத்தி விட்டுறவனுக்கு மரத்தால போ அங்கே இருக்கிற விஷயம் இருக்குல்ல. அக்கா விலங்கு தானே எவ்வளோ கஷ்டப்படுறவன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கோழியை வளர்த்து முன்னேறுங்க. சரியே சாட்டுக்கு அடித்து அண்டிருக்கக்கூடாது. இந்த ஆள் என்னப்பா எங்களை மாதிரியே ஆடுது 2 கொண்டு போகுது. இது கொஞ்சம் பாரம் குறைவோ இல்லையா? இங்கே வேவாது இதெல்லாம் ஜிம்முக்கு போனான்னு சொல்லணும் பக்கம் இல்லையே. பாவம் போட்டு 2 கொண்டு போனால் நாங்களும் ஒரு காலம் மேலே செஞ்ச காட்டுதான். இது என்னப்பா ஆக்கினேன் அக்னியை மாதிரியே ஆடுத்தோம். அதுதான் எந்த நோக்கம். நான் பக்கம் இல்லையா? முடிஞ்சோட எல்லாம் எப்படி விளையாடு அக்கா மற்ற அந்த இது இருக்கല്ലോ கல்லி சாமான் எல்லாம் அது எங்கே பறிப்பியல் ஒன்றுக்கோ அள்ளி எடுக்க மாட்டாங்களே.
ஊராக்கள் அப்படி கொஞ்சம் ஊருக்காக இருக்கிய கவனம். ம் இது வந்து அந்த சாப்பாட்டுக்கும் இதுக்கும் கதைக்க சொன்னது, சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் போடுறது. நீங்கள் போய் இந்த போனா யாரு அந்த வேலை செய்கிறாங்க அது கதைப்பேன் பாருங்க. ஓ ஹெல்ப் பண்ணுங்க. அதான் இப்போ அண்ணா அண்ணா என்னென்ன செய்யணும் உங்களே இல்லை பாடிப்ப கேபிளாக இருந்தேன்னா என்ன புரியல் தள்ளி விட்டா அப்புறம் இப்போ கீரை போடுறேன். தள்ளி விடுங்க போட்டு போகிறேன். ஆ சரியா சரியா. சாப்பிடுவோம் இல்லை தள்ளுற கொஞ்சம் சக்தி வராது. அம்மா கூப்பிடுவேன் ஒருவா. என்னடா இப்போ ஹூமா பார்த்துன்னு ரெண்டு கடவுளை என்னடா பாபா பார்த்து வருவேன். ஆ என்னக்கா எல்லாருக்கும் பொறாம பொங்கி வலியுது. காசுல என்ன நெஞ்சு வடிக்குதாம். அப்போ எடுக்க போ நெஞ்சு வடிக்க நான் நேர சொன்னேன் நெஞ்சு வடிச்சா காவனம் வடி ரத்தம் கணக்க போடு நீ போய் தையன். சரி சரி வாங்க வா. எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வடிக்க ஓடியான் ஓடியான். இதுக்கு மேலே இல்லை மனுஷனுக்கு எவ்வளோ சோதனைப்பா. கொண்டா கொண்டா பில்லை கொண்டா அம்பி. இது மரத்தின் பில் 24,000. எல்லாம் குறைச்சி பேசி தான் அடிச்சுக்கிறேன். சரியோ இது மற்ற சாமான் எல்லாம் ஃபுல்லாக சாமான் எல்லாம் எடுத்தாச்சு. இனி நெட்டுகள் வந்து வேலை நடந்தோன்ற கேட்காம பாரு. மற்ற என்ன சாப்பாடு கூலி அது ஏதோ சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் கதைக்க சொல்லி சொன்னது. அது அவங்க வேலைக்கு வர்றாண்டே இதை கொடுக்குறது தானே. சார் நீங்கள் வருவீங்க தான். இப்போ வேலைக்கு தூங்க போகிறாங்க கேளுங்கோ. சரி தான் எனக்கும் ஒரு 50 தாங்க இருக்கா. ஏன் சொல்ல 50 இருந்தாலும் கரைச்சிடல. அக்கா எல்லாம் எடுத்து முடிக்கிறா. ஒரு 25 தான். எனக்கு சாப்பாடு சாமான் தந்துட்டு போங்க ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு முதல் தந்த 1 லட்சம் வாங்கியப்பா. அதுதான் சாமான் இல்லாம 1 லட்சம். ஓ சாமான் இல்லாம எடுத்து காசு வருதன்றோட்டு கண்டாடி வைக்க கூடாது. நாங்கள் 5 சாப்பாடு தண்ணி கூட இதில் எடுக்கிறீங்களா 5 காசு. உங்களுக்காண்டி 50 ரூபாய்க்கு கதைக்க போய் அடிக்கவும் வந்துட்டாங்களே எனக்கு. என்ன செய்யறேன் இது கூலிக்கு வச்சிருங்க கொடுக்குறது அப்படியே அப்படியே கொடுக்க வேணாம். இப்போ அவங்க கேட்பாங்க தானே கூலி என்ன இன்றைக்கு வந்து விளாண்டுட்டு அதில் எடுத்து கொடுக்குறோம் எடுத்து வைக்கிறோம். சாப்பாடு அவங்க அப்புறம் ஆளை கேட்கட்ட கூலி என்ன செய்ய போறீங்க கேளுங்க உடனே கேளுங்க. சாப்பாடு எவ்வளோ கொடுக்குறது சம்பளத்துக்கு இல்லாட்டி கூலி ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் நிற்கலாம். நீங்கள் மரம் தூக்குறத பார்த்தா நிற்பிக்கல் போல. நான் அப்படி தானே வெள்ளிடம் வேலை செய்து கடைசியா இங்கே இந்த சும்மா மேடாப்பா. இருக்க மாட்டேன் கூட்டி தள்ள அந்த காலால் அப்படி தட்டு தட்டு. ஹலோ எங்கிறாப்பா ஓனர்கிட்ட மாட்டுப்பட்டு நான் படுற வாடன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் கடைசிக்கோலாம் என்னண்டானே. இப்போ சாமான் எல்லாம் எடுத்தாச்சு. இனி நீங்கள் உங்களை எடுத்தா சரி. நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? நான் இங்கே உடுப்பட்டியில் நிற்கிறேன். அப்போ நீங்கள் எப்போ நான் வேலை செய்வீங்க? அண்ணா புதன்கிழமை எப்படி செய்வோமா அண்ணா? புதன்கிழமைண்டேங்க வார புதனோ? இரண்டைக்கு நான் ஒரு கல்யாண விட்டு வேலை என்ன தான் செய்து கொண்டு நிற்கிறோம். கல்யாண விட்டு வேலை புதன்கிழமைண்டேக்கா கொஞ்சம் சுணக்கம்தான். சரி பரவாயில்ல என்ன செய்யற உங்களுக்கு அலுவலன்னு செய்யலானே. அப்போ எத்தனை நாளைக்குள்ள முடியும் என்ன நோமலா வேலை? ஒரு 3-4 நாளுக்குள்ள முடிச்சிடலாம். 3-4 நாளைக்கு என்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரி உங்களோட கூலிகள் என்ன மாதிரி சாப்பாடுகள் என்ன மாதிரி? ஓமண்ணா எங்கட வந்து 2800 ரூபா சம்பளம். அது சாப்பாடு 2800 சாப்பாடுமோ? ஒரு ஆளுக்கு 2800. நாங்கள் 3 பேர் வந்து தூணை போட்டு அத்திவாரம் கட்டி அதெல்லாம் செய்வோம். ஓகே அடுத்த 2800 சாப்பாடு. 3 பேர் ரெண்டுக்குள்ள இப்போ 3 நாளைக்கு 3 பேர் வருவீங்க அப்படியோ? முடிச்சு விடுவாங்க. 3 நாள் காணும் நினைக்கிறேன் இல்லையோண்ணா? 3 நாளுக்கு அப்போ அதை நெருக்கி விடுவோம். அங்கால நெட்டுகளும் எடுக்கணும். நான் நீங்கள் 2வது நாள் பார்த்து சொன்னீங்கன்னா நான் நெட் எடுத்து தந்துடுவேன். இப்போ நார்மலாக நீங்கள் 3 பேர் வந்து சாப்பாட்டுக்கு என்ன மாதிரிண்ணா சாப்பாடு? மதிய சாப்பாடு கடையெல்லாம் எடுக்கணும். ரெண்டைக்குள்ள அது என்ன மாதிரி? இப்போ வேலை கஷ்டமே இல்லை அது உங்களை எடுத்து தாரேன்னு சொன்னா? அது நாங்கள் எடுப்போம் அப்படின்னு காசு அண்டா என்ன மாதிரி அது எவ்வளவு உங்களோட சாப்பாடுக்கு நார்மலாக எவ்வளோ வாங்குறேன் நீங்கள்?
சாப்பாடு 400 ரூபா 400 ரூபா 350 ரூபா. சரி அப்போ 400 படி போகிறோம். அப்போ ஆளுக்கு 3200 படி பார்ப்போம். என்னண்ணா இப்போ 3 பேருக்கு என்ன? சரி அண்ணா அப்போ இருக்கா பார்த்து நெருக்கி செஞ்சு விடுங்களா? சரி அண்ணா. பிளேண்டி கொடுக்கத்தானே பண்ணுவோம்னா. பிளேண்டியாவா இல்லை ஐங்கர் வாண்டி கொடுத்து விட்றேன். டீ என்ற அந்த ரூபா சரி டீ மெலிவன் பிஸ்கெட் வாங்கி கொடுத்து விட்றேன். சரியா ஓகேண்ணா ஓகே பாய். அவங்க படியில் வழியாக கவனிச்சுடுவோங்க, பிரச்சனை இல்லை. அவங்க கேட்குறத கொடுக்கணும். இந்த கேக்குள்ள 2 மேலே வேலை செய்கிற கரைச்சல் சரிதானே? மற்ற நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க வேலையை அவங்க ஒழுங்காக செய்வாங்க தானே. இது இப்போ ஆரம்பத்துக்கு கூலி சரிதானே? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சாப்பாட்டுக்கு? உங்களோட மாத காசு நவம்பரி காசுங்க 15000 15000 7500 அது சில்லறை கடன் கடந்து கொடுத்துட்டேன் 2-3 பேருக்கு. என்ன உங்களுக்கு சில்லறை கடன்? நீங்களும் வர மோசமா அப்படி இல்லை, என்ன நோண்டியாக்காதுங்க. நான் நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நீங்க ஆரம்பத்துல இருந்த நிலைமைக்கு ஊருக்கு கொஞ்சம் கடன் இருந்தேன். எல்லாம் நான் உங்களை கேட்டேன். எவ்வளவு கடன் உங்களை கேட்டேன். ஒரு 1500 கொடுத்தேன். நீங்க என்ன கொஞ்சம் கதைக்க விடுங்க. நான் உங்களை கேட்டேன் ஆரம்பத்துக்கு எவ்வளவு கடன் எல்லாம் சொல்லியிருக்கலாம் தானே. அப்புறம் கடைசியில் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் நான் எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் உங்களை பற்றி எவ்வளோ சொன்னாலும் எங்களுக்கு அடித்து காரை கொடுத்த வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் வந்து நிற்கிறேன். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமாக்கா. காசு கண்டபாட்டுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வர காசை யோசிக்கணும். என்ன சில்லறை கடன் உங்களுக்கு பிறகு வந்தது? இந்த கடையிலையும் காசு கொடுக்கணும். அதை நான் மறந்துடும். அது அப்போ பண்ண காசு எவ்வளோ கொடுக்கணும்? எங்களோட அப்பா மாதிரி கேட்க வேண்டும் 8500 கொடுக்கணும். அதை அப்போ கேட்க நான் தான் சொன்னேன் நான் தங்களோட காசு தெரியுமா சொல்லி இருக்கலாம்ட்டு சொல்லிக்கலாம். சரி இப்போ உங்களுக்கு மாசம் நிலம்புரி காசு வரது 15000 மற்ற 5000 22,500 அதை விட அப்புறம் உங்களுக்கு மாச காசு உங்களோட கடன் பிரச்சனை முழுக்க அடைச்சு போட்டோம். 22,500 உங்களுக்கு மாசம் வருது. கோழி குடும்பம் போட்டு வந்து அதால ஒரு 10,000 மாசம் முளைச்சா 32,500 3 பேருக்கு 4 பேருக்கு தாண்டி அப்புறம் என்ன எடுத்தோம். அந்த கத்தியும் இருக்கா வேற விசாருக்கு வட்டி எறிஞ்சு விட்டு போறோம் கழுத்து இருக்கா காருக்கு இருக்கிற கொட்டனை கொண்டாங்க. காருக்கு கொட்டனை கொண்டாங்க வேண்டாம் வெட்டு வேண்டி தானே வந்து இருக்கிறேன். இல்ல என்ன இவ்வளோ விசார சொல்லுங்க. இந்த வெயிலத்துக்கு சரியா இப்படி இப்படி கேட்கக்கூடாது. வட்டி போடுவேண்ணா சரியா? என்னண்டா யோசிக்கணும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இவ்வளோ பாடுபடுறோம். நெஞ்ச இந்த 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 பஞ்சிலம் பாலனை பேங்கோ ஒரு பூக்கண்டு மரம் கூட தூக்கி தெரியாது. உங்களுக்காண்டி முதல் கோழிக்கூட்டு மரத்தை தூக்கி இருக்காங்க உங்களுக்காண்டி சரியா? அப்ப நீங்க அதெல்லாம் யோசிக்கணும். இதை கூலிக்கு வச்சிருங்க. 25 இப்போ உங்களுக்கு சாப்பாடு என்ன சாமான் இல்லையா? ஒன்றும் இல்லையா? அரிசி மட்டும் தான் உங்களுக்கு அடுத்த நிலம்பரி காசு எப்போ வரும்? அடுத்த மாதம் தான் பெறும். 15 பெறும் தெரியல. சரி ஒரு 10,000 காசு தான் இருக்கா? எல்லாம் கணக்கு வச்சுக்கோங்க. எல்லாம் வெளியே வச்சிருங்க சரியா? அதுல எல்லாம் வெளியிட்டேன். எங்களோட உதவியோட நீங்க ஒரு டைம் போகக்கூடாது சரியா? அந்த மாதிரிக்கு தான் நான் உங்களோட பக்கம் இல்லா கேட்குறேன். சும்மா இல்லையாக்கா அவ்வளோ காசு சொல்லுங்க. என்டையும் இல்லை நான் யோசிப்பேன். நான் எவ்வளோ பேர்கிட்ட பேச்சு வாங்கி அடி வாங்கி கொண்டு திடீர்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதில் 10,000 இருக்குது. இதுக்கு நீங்கள் சாமான் வாங்கி கொண்டு போட்டுட்டு இன்னும் 2 சின்ன பிள்ளைகளும் நீங்களும் அப்பாவும் தானே எவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன். நீங்கள் இன்றைக்கு எவ்வளோத்துக்கு உதவியில் வரணும் பார்க்கும். இதில் 25,000 தந்துருக்கேன். அவங்களோட கூலி காசை கொடுங்க. நான் ஒரு வேலை தொடங்கின அப்புறம் நெட்டு வாங்கி தரைக்க வருவேன் சரியா? ஃபுல்லாக நீங்கள் எழுதி வைங்க. அதெல்லாம் எழுதி வச்சுட்டேன். என் ஆரம்ப வீடியோல இருந்து நீங்கள் நான் எவ்வளோ சந்தான்றதை ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வட்டிவா நோட் பண்ணி வைங்க. என்னத்துக்கு எவ்வளோ சந்தான்? 5,32,000 அதில் மொத்தம். அதில் இது வரைக்கும் தந்தது அதில் அந்த 1 லட்சம் சேர்த்தேனே எல்லாம் கடைசிக்கு நீங்கள் தந்துட்டு எல்லாம் சேர்த்து சாமானுக்கு பண்ண 5,32,000 யோசிப்பாங்க. எவ்வளோ ஹெல்ப் பண்ணி எழுதி வச்சிருக்கணும். வீடியோ பார்த்து சரி எல்லாம் எழுதி வைங்க. இதெல்லாம் பார்த்து எழுதி வைங்க. இந்த 10,000 சாமானை வாங்கும். நான் கதைக்கிறேன் யோக்கு கதைக்கிறேன் தெரியும் தான் உங்களுக்கு. மற்ற உண்மையிலே யோக்கா இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் பொறுப்பாக நடந்துருவோம். உங்களுக்கு மாதம் 22,500 உங்களுக்கு இந்த கோழி கொஞ்சம் வட்டிவாக காணும். அதில் ஒரு முட்டை எடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. கொஞ்சம் மூளை வளர்ச்சி அடையும் சரியா? சரியா வாரம் போட்டு சரியா? இப்போ இதோட முடிச்சு கொள்வோம். மக்களே நீங்கள் ஆசைப்பட்டுக்கணுங்க. நாங்கள் சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். பின்னேதான் சாமான் பேர் தகரம் கல்லெல்லாம் உள்ளுக்கு பறிக்க இவர் தானே இந்த சாட்டுக்காரர் தர்மியா? அவருக்கு உங்களுக்கு தெரியும் சரியா? ரைட். அப்போ அவர் வந்து உங்களுக்கு பறிச்சு விடுவார். கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க சரியா? அது செய்ய அந்த காசு அப்படி அதை கொடுத்து அடைச்சிருவாங்க. தகரம் ஒரே அடியாக முடிச்சுடுவோம். மற்றது இனி ஒரு வீடியோ நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் எல்லாம் முடிச்சாகும். அதாவது தகர அலுவல் முடிச்சு கோழி குடு முடிச்சு உங்களுக்கு அந்த ரிமோட் காரும் டிவி நான் சொன்னதை நிறைவேற்றியே தருவேன் சரியா? அது அவ்வளோத்தோடய முடிச்சோம். நீங்கள் சண்டே
டிவியில் எனக்கு அப்படியே கதைங்க அது பிரச்சனை இல்லை ஏன் அது கிட்ட தான் அந்த அண்ணா அதான் சொல்கிறேன் அதே மாதிரி கதைங்க அப்புறம் அதுக்கு மாத காசு 5 ரூபா நாங்கள் தரோம் அது இதில் வேண்டி கட்டணும் ஓகே அப்போ நான் முடிச்சுக்கொள்ளும் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க